மிரட்டல் பந்து வீச்சினால் இந்தியாவிற்கு கிடைத்த அபார வெற்றி. மானவ் சுதரின் மிரட்டல் பந்து வீச்சு. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே காலி மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்திருந்தது. இதன்படி தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 462 ஓட்டங்களை குவித்தது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணியின் சார்பில் தேவ்தத் படிக்கல் 167 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணி இந்திய சுழற்பந்து வீச்சாளர் மானவ் சுதரின் பந்து வீச்சில் நிலை தடுமாறியது. இருப்பினும் சொனால் தினுஷ சதம் கடந்ததுடன் நிரோஷன் தீக்வல்ல 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இலங்கை அணி 284 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இதனால் இந்தியா 178 ஓட்டங்களில் முன்னிலை பெற்றது. பின்னர் தமது இரண்டாவது இன்னிங்ஸிற்காக துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 193 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இந்த நிலையில் ரிஷப் பந்த் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 100வது சிக்ஸரை பதிவு செய்து புதிய சாதனை படைத்திருக்கின்றார். இந்த நிலையில் இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்படுகின்றது. இதன்படி இரண்டாவது இன்னிங்ஸிற்காக துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 206 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியது. மானவ் சுதர் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்கின்றார். இதற்கமைய 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.